இந்த வீடியோவில் கரூர்லேருந்து சேலம் போகிறது தான் கவர் பண்ணி போடலான்னு இருந்தோம். ஆனால் அந்த பஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த பஸ்ஸே கவர் பண்ணி போடலான்ட்டு இந்த வீடியோவில் இந்த பஸ்ஸு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பஸ்னால் லெங்க்தான பஸ்ஸுங்க. எஸ், இதுதான் விநாயகா கரூர் டு சேலம் போகிற பஸ்ஸுங்க. சரி வாங்க இந்த பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பஸ்ஸுக்குள்ளே உள்ளே ஏறும்போதே தெரியுது இந்த பஸ் இப்போ தான் ரீசெண்டாக பாடி பில்டு பண்ணியிருக்காங்கன்னு. உள்ளே வந்து பார்த்தா இது ரூட் பஸ் மாதிரியே தெரியலைங்க. இது ஒரு டூரிஸ்ட் பஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லெங்க்தான பஸ்ஸுங்க, அகலமாகவும் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கலர் லைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸ் செட்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா JBL சஃபூப்பரோட CCTV கேமராவோட பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வந்து பக்காவாக இருந்ததுங்க. அப்புறம் டிரைவர் கேபின் பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தேங்க. டிரைவர் கேபின் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. புகார்னு சொல்லி மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ சர்வீஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பஸ்ஸில் மொத்தம் 63+1 64 பேர் போகலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமி வச்சு பூலாம் போட்டு அழகாக இருந்தது பார்க்கவே. ஓகே மக்கள், ஓவராலாக இந்த பஸ் வந்து இப்படி தாங்க இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த பஸ்ஸில் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்களே கேட்டுக்கோங்க. நாம் இந்த பஸ்ஸில் கரூர்லேருந்து சேலம் எத்தனை மணிக்கு போனோம், எவ்வளோ நேரத்தில் போனோம், இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது, இந்த பஸ்ஸு எந்தெந்த ஊர் வழியாக எந்தெந்த பஸ் ஸ்டாண்டு வழியாக போச்சு, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Instagram, Facebook ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.